friends, welcome to Ajitha Samayal. நான் இன்னைக்கு மட்டன் குழம்பு செய்யலாம் அப்படினு இருக்கேன். கொஞ்சம் ஸ்பெஷலான மட்டன் குழம்பு இது. கத்திரிக்காய் முருங்கைக்காய் எல்லாம் போட்டு மட்டன் குழம்பு பண்ண போறோம். சோ அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். வாங்க फ्रेंड्स பார்க்கலாம். இப்போ நம்ம மட்டன் வேக வைக்க குக்கர் எடுத்துக்கலாம். இப்போ நான் 3/4 கிலோ மட்டன் எடுத்து கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். மஞ்சள் தயிர் எல்லாம் போட்டு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். சோ இத இதல போட்டுருவோம். மட்டன் போட்ட உடனே மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர். இது சின்ன டீஸ்பூன் தான். இது காஷ்மீரி சில்லி பவுடர். காரம் நமக்கு கம்மியா தான் இருக்கும். கலர் நல்லா இருக்கும். அப்புறம் கொஞ்சம் லைட்டா உப்பு ஆட் பண்ணிப்போம். அப்புறமா வந்து ஒரு 15 நம்பர்ஸ் வந்து சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேன். அதையும் இதல போட்டுறலாம். அப்புறம் 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். இதையும் 2 பச்சை மிளகாயும் உடைச்சு போட்டுருவோம் இதல. அப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்குவோம். இது ரொம்ப சின்ன டீஸ்பூன் தான். ஸோ அதனால 2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுருவோம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நம்ம இதே போல் பண்ணி மட்டன் வேக வைக்கிறப்ப மட்டன் நல்லா ஜூஸியாக நல்லா இருக்கும். குழம்புல வந்து அந்த மட்டன் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. ஸோ இதே மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சிடலாம். இப்போ இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ தண்ணி வந்து இந்த மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணால் போதும். நிறைய ஊற்ற வேண்டாம். ஏன்னா அதுலேருந்தே வெந்து தண்ணி நமக்கு இன்னும் நிறைய வரும். ஸோ இந்த மட்டன் முழுகிற அளவுக்கு இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். ஸோ இது அளவுக்கு ஊற்றிட்டு நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. குக்கர் அடுப்பில் வச்சிடலாம். இது வந்து ஒரு 4லேருந்து 5 விசில் வரைக்கும் வரட்டும். 4லேருந்து 5 விசில். இப்போ வந்து இது வந்து நம்ம வந்து மட்டனுக்கு ஆட் பண்ண போகிற பொருட்கள் இதெல்லாமே. நான் வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு 15 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 2 முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். கத்திரிக்காய், தக்காளி, 3 தக்காளி. இப்போ கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா இந்த மேலே அந்த காம்பு மாதிரி இருக்குல்ல, அது லைட்டாக கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கட் பண்ணிடாதீங்க எப்போவுமே. அதோடையே போட்டு நம்ம அந்த வெந்து வரப்போ சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் கட் பண்ணிக்கோங்க. இப்படி நடுக்க இந்த மாதிரி தான் மட்டன் குழம்புக்கு இதே மாதிரி தான் கட் பண்ணி போடணும். இதுவுமே வெந்து வரப்போ ஒரு மட்டன் பீஸ் மாதிரி இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கத்திரிக்காய். மட்டன் குழம்புல வெந்து வரப்போ இந்த கத்திரிக்காய் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதே போல் நம்ம கட் பண்ணி போட்டுக்கணும். மட்டனில் நீல வாக்கில் கட் பண்ணாமல் இதே போல். அப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு சின்ன பீஸில் ஒரு 2 பீஸ் பட்டை, 4 கிராம்பு வச்சுருக்கேன். அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்து ஒன்றும் பாதியமாக தட்டி வச்சுருக்கேன். நீங்கள் வேணால் மிக்சியில் போட்டு ஒரு திருப்பி எடுத்துக்கோங்க. அதே போல் ஒரு 5-6 பல் பூண்டு எடுத்து அதையும் தட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாமே தாளிக்கிறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம குக்கரில் வந்து விசில்லாம் ரிலீஸ் ஆகி ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். வரமாட்டேங்குது. ஓகே. இப்போ நம்மளுடைய மட்டன் பாருங்க சூப்பராக வெந்து வந்திருக்கு. நம்ம சின்ன வெங்காயம்லாம் போட்ட இடமே தெரியல, எல்லாம் நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்கு. ஸோ இந்த குழம்பை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுடைய மட்டன் குழம்பு. பாருங்கள் ஜம்முன்னு. இதை வந்து நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதுலேயே நம்மளுடைய மட்டன் குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். மட்டன் பார்த்திங்களா எல்லாம் வெந்து சூப்பராக வந்துருச்சு. ஸோ நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிப்போம். இதுலேயே பண்ணிடலாம். நம்ம மட்டன் குழம்பு அந்த குக்கர்லேயே அப்படியே பண்ணிவிடுவோம். இதில் பாருங்கள் இந்த தண்ணி இருக்குது. இதே நம்ம குழம்புக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ குழம்பு சூப்பராக இருக்கும். குக்கரை அடுப்பில் வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். சூடாயிடுச்சு. எண்ணெய் காஞ்சிட்டோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த சின்ன பீஸ் பட்டை, கிராம்பு ஒரு 4 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தட்டி வச்சுருக்க சோம்பு. இது ஒன்றும் பாதியமாக நல்லா தட்டி வச்சுருக்கேன். அப்போ நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம இதை போட்டு தாளிக்கிறப்பே வாசனை அப்படி ஒரு வாசனை வரும். பூண்டு ஒரு நல்ல அதாவது வதக்கும் போதே நல்ல ஸ்மெல் வரும். அது நல்லா வதக்கி விட்டுறணும். உடனே போட்டுடணும் வெங்காயம். ஏன்னா இந்த பூண்டு போடுறப்போ ஒரு மாதிரி பிடிச்சிரும் நமக்கு. அந்த குக்கரில் பிடிக்கிற மாதிரி இருக்கும். டக்குன்னு வதக்கிட்டு வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். கருவேப்பிலை போட்டுருவோம் கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு. தாளிச்சிட்டு வெங்காயத்தை ஆட் பண்ணிடுவோம். சின்ன வெங்காயம் போட்டு டக்குன்னு வதக்கி விட்டுருவோம். இது நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. ஓகே, இந்த டைமில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 3 தக்காளி, ஒரு சின்ன மீடியம் சைஸ் தக்காளிங்கிறதுனால 3 தக்காளி எடுத்திருக்கேன். இதை போட்டுடலாம். ஸோ இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ கொஞ்சம் லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வெந்து வந்துடும் நமக்கு. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதில் வேறு நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கோம். ஸோ இது ரெண்டையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ நம்ம முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கலாம்.
தக்காளி வதங்கிடுச்சு. ஸோ இப்போ முருங்கைக்காவை போட்டு இதையும் ஒரு வதக்கி விட்டுருவோம். இந்த முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு மட்டன் குழம்பு வந்து சும்மா அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஒரு வாட்டி நம்ம வச்சுட்டோன்னா நமக்கு ரொம்ப பிடிச்சிரும். இதே போலே தான் நம்ம அடிக்கடி வைக்க பார்ப்போம். ஸோ முருங்கைக்காய் நல்லா வதங்கியாச்சு. ரொம்ப வதங்கலை, லைட்டாக வதக்கி விட்டுருக்கோம். இப்போ இந்த கத்திரிக்காயும் போட்டுருவோம். சும்மா ஜஸ்ட் நம்ம ஒரு ரெண்டத்தையுமே வந்து ஒரு எண்ணெயில் ஒரு வதக்கிட்டு மூடி வச்சுருவோம் நம்ம. அப்போ நல்லா வெந்து வந்துடும். இதையுமே வதக்கி விட்டுருவோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண உடனே நம்ம வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மட்டன் வேக வைக்கும்போது ஆட் பண்ணோம். இதுவும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இருக்குது. ஸோ இதை போட்டுட்டு இதையும் நல்லா வதக்கி விட்ருவோம். அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்ருவோம் எல்லாத்தையும் சேர்த்து. இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து இதுக்கு வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நான் வந்து நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகா பொடி இருக்கும் இல்லையா, அது இதில் வந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் கூட போட்டுக்கோங்க, கம்மின்னா கம்மி பண்ணிக்கோங்க. மட்டன் குழம்புலாம் கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். எல்லாமே நல்லா வதங்கி வந்துடட்டும். அந்த பச்சை ஸ்மெல் போகணும்னு சொல்லுவோம்ல, அது வரைக்கும் போயிட்டு இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கணும் இல்லையா, அதுக்காக சும்மா கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி ஒரு கிளறி விட்டுருவோம். கிளறிட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம இதை வந்து மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் நம்ம மூடி வைக்கும்போது ஓரளவுக்கு இது வெந்து வந்துடும். ரொம்ப ஃபுல்லாக வேகாமல் ஒரு பாதி வேவு வரும். அதுக்கப்புறம் நம்ம மட்டன் கிரேவி ஊற்றும்போது கொதித்து வரும்போது கரெக்டாக இருக்கும். வெந்து வரும்போது பர்ஃபெக்டாக இருக்கும் நமக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தேங்காய் அரைக்க போகிறோம். தேங்காய் வந்து நான் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த தேங்காவை அரைச்சிடலாம் நம்ம. இப்போ இந்த தேங்காய் அரைச்சாச்சு. இதில் வந்து எதுவுமே நம்ம போல் வெறும் தேங்காய் மட்டும்தான் அரைச்சி எடுத்துருக்கோம். இப்போ நம்மளுடைய கத்திரிக்காய் முருங்கைக்காய்லாம் நல்லா வெந்து நல்லா வந்துருச்சு. இப்போ பாருங்கள், நம்ம வேக வச்சுருக்கோம்ல இந்த மட்டன், இதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த எசன்ஸோடு இதை வந்து நம்ம ஆட் பண்ணும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் நமக்கு. வெறுமனே மட்டனை மட்டும் வேக வச்சு நம்ம ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலேயே நல்லா இருக்காது. ஸோ இதே மாதிரி மசாலாலாம் போட்டு வேக வச்சு சேர்க்கும்போது தான் நல்ல வாசனையாக சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். மட்டன்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. கத்திரிக்காய்லாம் பாருங்கள் நல்லா முழுசாக அழகாக இருக்குது. ஒரு மாதிரி ரொம்ப வெந்தும் போகக்கூடாது, இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம மட்டன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம மூடி வச்சிடலாம். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம மட்டன் குழம்பு வந்து நல்லா கொதிச்சு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள், ஜம்முன்னு இருக்குது. ஸோ மட்டன் குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காய் நம்ம எதுவுமே போடல, வெறும் தேங்காய் மட்டும்தான் அரைச்சி நல்லா பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம். அந்த தேங்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கலந்து விட்ருவோம். கலந்து விட்டுட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இருங்க, உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன் நான். உப்பு கரெக்டாக சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, அருமையாக வந்துருச்சு குழம்பு. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டு மூடி வச்சிடலாம். ஒரு கொதி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். மூடி வச்சுருவோம். குழம்பு கொதிச்சிருச்சு பாருங்கள், நம்ம குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்மளுடைய மட்டன் குழம்பு, கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்ட மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக வரும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பை, see you.